இருக்காது. இதெல்லாம் எங்களுடைய டெக்னிக், எங்க டீச்சருக்கே தெரியாது. இப்பதான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை நான் சொல்லி தர்றேன். நல்ல கண்ணு கையில எண்ணெய் அப்பிட்டு அடி வாங்குறதுக்கு ரெடியா உட்கார்ந்துட்டேன். இப்ப பரிசு அறிவிக்கிறாங்க. 3ஆம் பரிசு ஒரு மாணவன், 2ஆம் பரிசு ஒரு மாணவன், முதல் பரிசு சாந்தாமணி. நான் நம்புங்கப்பா, நான் ஏன்னா 3 பிள்ளைக்குதான், வேற சாந்தாமணி அங்க இல்லை. நான் கிள்ளி கிள்ளி பார்க்கிறேன், காண்பது கனவா அல்லது நனவா, கிள்ளி கிள்ளி பார்க்கிற வலிக்குது. அப்ப அந்த நடுவர்களா இருக்கிறவங்க அந்த பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, யார் யார் எப்படி பேசுனீங்க, எல்லாம் ஒரு 1/2 மார்க்கு 1/4 மார்க்ல தான் நீங்க தோல்வியை தழுவுனீங்க, அடுத்த தடவை முயற்சி செய்யுங்க, நீங்க வெற்றி அடையலாம். இப்ப உங்களுடைய தோல்விகளும் அப்படித்தான் அமையோ. நீங்க என்னமோ தோல்வின்னு அப்படியே துவண்டு போயிடுறீங்க. பெரிய அளவுல எல்லாம் தோல்வி இருக்காது, குறைந்த அளவுல தான் உங்களுக்கு அந்த தோல்வியை நீங்க தழுவ வேண்டி இருக்கு. அடுத்து முயற்சி செஞ்ச, அதாவது எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்குங்க, தோல்விகள் வெற்றிக்கான முதல் படிகள் நம்ம நினைக்கணும். இப்ப அந்த நடுவர் சொல்றாரு, எல்லாம் நல்லா பேசினாங்க, ஒரு 1/2 மார்க்கு 1/4 மார்க்கு இதுலதான் நீங்க தோல்வியை தழுவுனீங்க. சாந்தாமணி பேச்ச நிறைவு செய்யல, ஆனாலும் நாங்க சாந்தாமணிக்கு பரிசு கொடுத்துட்டோம். ஏன் கொடுத்தோம்? இனிமேல் மேடையில பேசக்கூடாதுன்னா கொடுத்தாங்க. சொன்னாங்க பாரு அந்த நடுவர், இங்கு வந்து பேசிய அத்துணை பேரும் அறிவுபூர்வமாக பேசினார்கள், சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள். காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டுக் கொன்றான் என்று சொல்லும் பொழுது தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுதார்கள். நான் அதுக்கு அழுத அடுத்த வார்த்தை வரலின்னு அழுத. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நான் உண்மையிலேயே காந்தியடிகளை கொன்னதுக்காக அழுகிறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க பரிசை கொடுத்தாங்க. அதுவல்ல செய்தி. எங்க டீச்சர்கள் சொன்னாங்க பாருங்க, ஆசிரியர்களே உடனே இந்த பரிசு உனக்கு எப்படி வந்ததோ அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாதீடி, உனக்குள்ள ஒரு திறமை இருக்குதுடி, ஒரு மேடை ஆளுமை இருக்குதுடி, இதை நீ சரியா பயன்படுத்தினா எதிர்காலத்துல சிறந்த பேச்சாளரா வருவேன்னு சொல்லி அன்னைக்கு என்னுடைய ஆசிரியர்கள் போட்ட பிச்சை தான் இன்று 3000 மேடைகளை கடந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கையை வையுங்கள். பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களுடைய பிள்ளைகள் தான் ஜெயிப்பார்கள் என்பதில்லை. ஒரு சாதாரண கூலி வேலை செய்பவர்களுடைய பிள்ளைகளும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத என் வாழ்க்கையிலிருந்து நீங்க மனசுல நிலைநிறுத்துங்கள். இன்னொன்னு, பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல கல்வி நிறுவனத்துலதான் உங்க பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்த வரவேற்புரை வாசிக்கும் போது நான் நிறைய பள்ளி கல்லூரிகளுக்கு போயிருக்கேன். அந்த வரவேற்புரையில மேல் மட்டத்தை மட்டும் வருக வருகம்பாங்க. எங்களை மாதிரி சிறப்பு விருந்தினர், அப்புறம் இந்த ஆளார் ஒரு லாளார் மேடையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ஆளுமைகளை மட்டும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நிறுத்துவாங்க. ஆனா இங்க பழனிவேல் அவர்கள் எப்படி தோட்ட வேலை செய்யறவரு, ஆயாமார்கள், பஸ் ஓட்டுறவரு, சமைச்சு போடுற சமையல் கலைஞர்கள், போட்டோகிராஃபரையும் கூட விட்டு வைக்கல. கவனிச்சீங்களா? அத்தனை பேரையும் வரவேற்று பேசினார். எந்த இடத்திலே அத்துணை பேரையும் சமமாக நினைக்கின்ற மனப்பான்மை வருகிறதோ அந்த இடம் பண்பாடு நிறைந்த இடம், ஒழுக்கம் நிறைந்த இடம். ஆக ஒரு பண்பாட்டோடு கூடிய கல்வி நிறுவனம், ஒழுக்கத்தை கற்றுத் தருகிற ஒரு கல்வி நிறுவனத்திலே உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் என்று பெருமை கொள்ளுங்கள். இந்த மேடையில் நான் சத்தியம் மட்டும் சொல்றேன், இங்க படிக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் எதிர்காலத்திலே மிக சிறந்தவர்களாக வருவீர்கள் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? வகுப்பறையை சரியாக பயன்படுத்தணும். நான் இன்னொரு சம்பவம் சொல்லிடுறேன், ஒரு 2-3 சம்பவம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த கொரோனா காலம், நீங்களும் கொரோனா வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணீங்களா என்னன்னு தெரியாது. ஆனா அந்த கொரோனா காலத்துல மாணவர்களுக்கும் ஆசிரியருக்குமான அந்த இடைவெளி பாம்பன் பாலமாட்ட நீண்டு போச்சு. ஏன்னா நானெல்லாம் அனுபவிச்சேன். கல்லூரியிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேராசிரியர் நான் தான்.
செல்போன் வச்சிருந்தா பிடிக்கிருவேன். டேய் வருஷ கடைசியில் உங்க அப்பனாத்தா வந்து வாங்க சொல்றான், கொடுக்க மாட்டேன். கொரோனா வந்துடுச்சா எல்லா செல்போனும் என் கையில. கூப்பிடுறேன், டே வாடா செல்போனை வாங்கிட்டு போடா, என் வகுப்புக்குள்ள வாடா. வேண்டாங்க மேடம், நீங்களே வச்சுக்கோங்க மேடம், நீங்க கொள்கையில உறுதியா இருங்க மேடம், வருஷ கடைசியில எங்க அப்பனாத்தாட்ட கொடுங்க மேடம்ங்கிறான். டே அப்படி கொடுக்க முடியாதடா, நீ வாங்கிட்டு வகுப்புக்குள்ள வந்தீங்கன்னாத்தா எனக்கு சம்பளமே கிடைக்குண்டான்னு வரமாட்டேங்கிட்டான். நான் கால் டாக்ஸி ஒன்று எடுத்து வீடு வீடா போய் செல்போனை கொடுத்து என் வகுப்புக்குள்ள வாடா வாடான்ட்டு வந்துட்டான். வந்தவன் உட்கார்ந்துட்டு எனக்கு மெசேஜ் அடிக்கிறான், எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி ஈச பூமரங்கு நடிச்சுட்டான். என்ன பூமரங்க ஆக்கி பார்த்துட்டான் மாணவன். இந்த கொரோனா காலத்துல ஒரு டீச்சருக்கு கொரோனா வந்துடுச்சு. திடீர்னு ஒரு பையன் போன் பண்ணான், மேடம் நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு கொரோனான்னு கேள்விப்பட்ட, சீக்கிரம் நீங்க நல்லா ஆகும்னு. நீ யாரப்பான்? அவன் சொன்னா, இந்த பள்ளிக்கூடத்துல இந்த வருஷம் உங்ககிட்ட படிச்ச டீச்சர் ஞாபகம் வருதுங்களா? எனக்கு சரியா ஞாபகம் வரலப்பா. சரி எங்க கூட ஒரு 4-5 பேர் பேசுறாங்க, அவங்க கூடயும் பேசுங்க டீச்சர். சரின்னு பேசினார். அதுல ராஜ்குமார்னு ஒரு பையன். அவன் சொன்னா, டீச்சர் வகுப்புலயே முதல் மாணவன் நான் தான், எல்லாத்திலையும் பெஸ்ட் ஃபர்ஸ்ட், தினந்தோறும் என்னை பாராட்டுவீங்க, நிறைய பரிசெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த டீச்சருக்கு ஞாபகம் வந்துடுது. அப்படியா, என்ன பண்ணிட்டு இருக்கிற ராஜ்குமார்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, ஒரு பெரிய நிறுவனத்துல 3 லட்சம் சம்பாத்தியத்துல நான் வேலை செய்யற டீச்சர்னு. அந்த டீச்சருக்கு அத்தனை ஒரு சந்தோஷம். நல்லா இருப்பா நல்லா இருப்பா, இதை விட வாழ்க்கையில நீ இன்னும் உயரணும்னு வாழ்த்துனாங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்குங்க, எங்ககிட்ட படிச்ச பிள்ளைகள் வாழ்க்கையில உயர்ந்து லட்சமா சம்பாதிக்கும் பொழுது பொறாமைப்படாமல் வாழ்த்துகிற ஒரே ஒரு உள்ளம் ஆசிரியர்களுடைய உள்ளம். இந்த டீச்சர் வாழ்த்துறாங்க, நல்லா இரு இன்னும் உயர்வுக்கு வா. இன்னும் 2-3 பசங்களும் பேசுனாங்க. இப்ப அந்த டீச்சர் கேட்டாங்க, முதல் போன் பண்ணாம இருப்பா, நீதப்பா கூப்பிட்ட, உன்னை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லலையே. அவன் சொன்னா, வகுப்புலயே மறக்க முடியாத கேரக்டர் நான் தான் டீச்சர் தான், கடைசி பெஞ்சில தான் உட்கார்ந்து இருப்பேன். அப்பப்ப செய்யற குறும்பு தாங்காம வகுப்புலயே ரொம்ப உயரமான பையன் நான் தான். இந்த உயரம்பத்துல என்ன மறுபடியும் பெஞ்சு மேல ஏற்றி நிறுத்திடுவீங்க. என்னுடைய குறும்பு தாங்காம அப்பப்ப வெளியே அனுப்பிச்சுட்டுருவீங்க. சில நேரங்களில் எல்லா டீச்சர்கிட்டையும் நான் அடங்க மாட்டேன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து டிசி கொடுப்பீங்க. எங்க அப்பனாத்தா வந்து பேசி திரும்ப என்னை உள்ள எடுத்துக்குவீங்க. டீச்சர் ஞாபகம் வருதானா? அந்த டீச்சருக்கு ஞாபகம் வந்துடுச்சு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறேன்? அவன் சொன்னா, துபாயில 2000 பேர் வேலை செய்யற ஒரு நிறுவனத்துக்கு நான் முதலாளினா. டீச்சர் அசந்து போயிட்டு இருந்த சொல்லிட்டு அடுத்தது சொன்னான் பாரு, அந்த 2000 பேர் வேலை செய்யற அந்த கம்பெனிக்கு நான் முதலாளி. எங்கிட்டத்தான் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் இருந்தானல ராஜ்குமார், 3 லட்சம் சம்பாத்தியம் பண்ற ராஜ்குமார் எங்கிட்டத்தான் வேலை செய்யறாருன்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சத வகுப்பறையினோட பவர். அவன் சொன்னான் பாரு, டீச்சர் என்னை அப்பப்ப பெஞ்சு மேல நிறுத்துவீங்க, அப்ப என்ன பாடம் கத்தம் தெரியுமா? வாழ்க்கையில இதைய விட உயரணும். இப்ப நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தா டீச்சரை திட்டுறோம் இல்லையா? பெற்றோர்கள் 10 பேரை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்றோம். அன்னைக்கு அந்த பையன் என்ன பாடம் எடுத்தான்னு பாருங்க. உயரமா நிற்கும் பொழுது வாழ்க்கையில இதை விட உயரணுங்கிற பாடத்தை வகுப்பறையில் நான் கற்றுக்கொண்டேன். என்னை கொண்டு போய் வெளியில் நிறுத்துவீங்க. அப்ப என்ன பாடம் கத்தல் தெரியுமா? வெறும் ஏட்டுக்கல்வி வாழ்க்கைக்கு உதவாது, உலக கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை நான் வெளியில நிற்கும் போது கற்றுக்கொண்டேன். அப்பப்ப டிசி கொடுப்பீங்க. எங்க அப்பனாத்தா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்ப என்ன பாடம் கத்துட்டேன் தெரியுமா? எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சிக்கல் வந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தினால் ஜெயிக்க முடியும் என்ற பாடத்தை
இந்த வகுப்பறையில் நான் கற்றுக்கொண்டேன். இன்று துபாயில 2000 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்துக்கு நான் முதலாளி என்று சொன்னால் பெற்றோர்களை பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க. உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன், எப்பவுமே அடுத்த பிள்ளைகளோடு ஒப்பிடாதீர்கள். தயவு செய்து உங்க பிள்ளைகளை அடுத்த பிள்ளைகளோடு ஒப்பிடாதீர்கள். ரோஜாவை கொண்டு போய் மல்லிகையோடு ஒப்பிடாதீர்கள். ஏன் ரோஜாவை ரோஜாவோட ஒப்பிடாதீர்கள்? ஏன் தெரியுமா? நான் நிறைய பார்த்துருக்கோம். நான் ஸ்கூல்ல வேலை செய்யும் போது ப்ரோரஸ் கார்டு கொடுப்போம். வருவாங்க, வாங்குவாங்க. தம்பிள்ளையோட மார்க்க பார்க்கறாங்களோ இல்லையோ, தபார்னு பக்கத்தில் எட்டி பார்ப்பாங்க. அந்த பிள்ளை 2 மார்க்கு கூட வாங்கி இருந்ததுன்னா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அன்னைக்கு சிக்கேட்டு சீரழிவு அந்த பையன். ஏடா 2 பேரையும் விஜய் விகாஸ் பண்ணியிருந்தா படிக்க வைக்கிற, அவனும் அங்கதானே படிக்கிறான். ஆமாப்பா,